பழனி கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை தனியாருக்கு பத்திரப்பதிவு செய்தது தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் தனியாருக்கு பட்டா செய்யப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் தற்போது அது தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பழனி மலையடிவாரத்தில் தண்டாயுதபாணி சுவாமி மடத்துக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர்களுக்கு பத்திரப்பதிவு செய்ததாக ஏற்கனவே 4 பேர் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. நிலத்தை பத்திரப்பதிவு செய்ததாக எழுந்த புகாரில் சார் பதிவாளர் ஏற்கனவே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பழனி மலையடிவாரத்தில் தண்டாயுதபாணி சுவாமி மடத்துக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர்களுக்கு பத்திரப்பதிவு செய்ததாக 4 பேர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நிலத்தை பத்திரப்பதிவு செய்ததாக எழுந்த புகாரில் சார் பதிவாளர் ஏற்கனவே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பெரும் சர்ச்சைக்குள்ளான இந்த விவகாரத்தில் தற்போது அதிரடி நடவடிக்கையாக வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் நிலம் தனியாருக்கு பத்திரப்பதிவு செய்தது செல்லாது என்று இன்று காலை சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து தனியாருக்கு பத்திரப்பதிவு செய்ததாக எழுந்த புகாரில் தற்போது இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பெரும் சர்ச்சைக்குள்ளான இந்த விவகாரத்தில் சார் பதிவாளர் ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார். இந்த பத்திரப்பதிவு செல்லாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இன்று காலை தீர்ப்பளித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த பத்திரப்பதிவின் பின்னணியில் அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் இருப்பதாக சர்ச்சை எழுந்த நிலையில் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பது கவனிக்கத்தக்கது.